வாட்டர்மெலன் ஆம்லேட். புருஷங்கிட்ட 1 மணி நேரம் பேசுனதுக்கு கள்ளக்காதலா? முட்டை என்ன பாவிகளா? என்ன எடிட்டு அக்க வேற மாதிரி. வேற மாதிரி. யோ எடிட்டரு, யார் நீ? எதோ கொண்டு போயிட்டு எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறார் எடிட்டர். நானும் சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த எடிட்டர் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஒரே ஒரு கமெண்ட்ல மட்டும் நவீன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு. ஆனா வேற மாதிரியான ஒரு தரமான சம்பவம். இப்ப ரீசெண்டா நடந்த ஐபிஎல் சிஎஸ்கே மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக ஏகே சார் வந்துட்டு வந்திருக்காரு. அதை கொண்டு போயிட்டு கோட்ல வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 தலை ஒரு தளபதி ஸ்பாட். இதுல ஒரு விஷயம் பாருங்க, அன்னைக்கு எஸ்கேவும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பார்க்க வந்திருக்காப்ல. இப்படி இந்த சிஎஸ்கே மேட்ச் இவர் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அன்னைக்கு தளபதி வந்து பாத்தீங்கன்னா மேனனையும் துப்பாக்கியும் எஸ்கே கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல எஸ்கே சார் வந்து பாத்தீங்கன்னா மேனனை பாத்ரூம்லயே வச்சு பூட்டிட்டு ஏகே சாரும் எஸ்கே சாரும் சேர்ந்து மேட்ச் பார்த்துருக்காங்க. எப்படி தீரி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஃப்ரேம் அந்த சீன் பாருங்க ஜி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட்டுக்குள்ள வைரலா இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. மச்சான் சொல்றா, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரிடா. சரி, பட் யூ ஆர் பிரெக்னன்ட்ரா. டே, அது பெர்மனன்ட்ரா. பெர்மனண்டா தான் பிரெக்னன்ட் ஆக்கி வச்சிருக்கான். வாட் எ இங்கிலீஷ், வாட் எ விஷன். என்னது பிரெக்னன்ட்டா? ஐயோ, அது பிரெக்னன்ட் இல்ல, பெர்மனன்ட். பிரெக்னன்ட்னா புள்ளத்தாச்சியா? ஒருவேளை பர்மனன்ட் தான் பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு ஸ்பெல் செக் ஆயிருக்குமோ? அந்த வார்த்தையில விதி விளையாண்டுருக்கு. இப்போ வாட்டர் மெலனில் குழி பணியார மாதிரி, அதாவது அந்த குழி மாதிரி ஆக்கி அதில் அந்த முட்டையை வச்சு வாட்டர் மெலன் ஆம்லேட். அதுக்கு மேலே இதுக்குறா தேவையில்லாமல் சர்க்கரையை போடுறீங்க. அதுக்கு மேலே எண்ணெயை வேற ஊற்றுறாங்க. என்ன கொடுமை சார் அது. ஓ, ப்ரெசன்டேஷன் இங்கே பாருங்க. ஏன் என்ன கொடுமை சார் இதெல்லாம். எதுக்கு இப்போ வாட்டர் மெலனில் ஓட்டையை போட்டு அதில் ஆஃப் பாயில் போட்டு முடியல. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டாக மாற்றுறது இவங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்களேன், ஏதோ பனியார சட்டியில் அந்த முட்டையை ஊற்றுவாங்களா அந்த மாதிரியே ஊற்றிட்டு இருக்காப்புல. இந்த டிஷ்ஷோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு கேளுங்களேன். ஆயில், வாட்டர் மெலனு, எக்கு, சுகரு, இதுக்கெல்லாம் எதனாச்சும் சம்மந்தம் இருக்கு? இதையும் காசு கொடுத்து வாங்குற அந்த நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வாட்டர் மெலன் வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெய் ஊறும். இதுக்கடையில் கடிக்கும் போது அந்த முட்டை வேற பாதி வந்து வேகாமல் வந்திருக்கும். இதுக்கு மேலே வேற சர்க்கரை தூவி இருக்காங்க. இந்த கருமத்தெல்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா. அடுத்ததான் அண்ணா பலாப்பழத்தில் பால்டாயில் எப்படி கலக்கிறது அப்படின்றத சொல்லித்தர போறாரு. காதலியின் கழுத்தை நெறித்து கொன்ற நத்தம் வாலிபர் கைது. கணவரிடம் 1 மணி நேரம் பேசியதால் ஆத்திரம். புருஷங்கிட்ட 1 மணி நேரம் பேசினதுக்கு கள்ளக்காதலா? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். இல்ல, இது இப்ப இவன் ஏன் கோவப்படுறான்? கணவனுடன் 1 மணி நேரம் பேசியதால் ஆத்திரமா? இவனுக்கு என்ன ஆத்திரம்? என்னடா ஆத்திரம், என்னடா அவசரம் உனக்கு? உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதுக்காக ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? நியாயமா புருஷன் தானடா கோவப்படணும், இவன் ஏன் கோவப்படுறான்? இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது.
எங்கடா வர்ற? நான் தானே வரணும். இது என்னோட சொந்த பிரச்சனைடா. மோசம் போனவே நானு. ஏமாந்தவன் கண்ட வேதனை என்னன்னு தெரியும். நீ தலையிடப்படாது. ரொம்ப ஓவரா போறீங்கடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனாவுனா கொலை கொலைன்னு வருது. இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. ஒரு நியாயம் வேணாமாடா? யார் யாரெல்லாம் பொசசிவ் ஆகணுன்றதுக்கு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிருச்சு. ஆனா இந்த நியூஸ்ல ரைட்டரோட கிரியேட்டிவிட்டி நீங்க பாத்தீங்களா? கள்ள காதல் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வேர்டையுமே மென்ஷன் பண்ணாம இந்த காதலி காதலன் அப்படின்ற மாதிரியே போட்டு பின்னாடி அவங்களோட புருஷன் கூட 1 மணி நேரம் பேசினதுனால சொல்லி அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்டர் அவர் ரிவீலே பண்றாப்ல. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஃபேன்ல ஹெலிகாப்டர் அதோட ரெக்க சுத்துற மாதிரி இப்ப அந்த ஃபேன் சுத்துதான். ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேற மாதிரி கிரியேட்டிவிட்டி. சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்துட்டு தலை மேலே சுற்றிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த ஃபேன் வந்துட்டு கழுண்டு தலை மேலே விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான பயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேனில் சவுண்ட் வந்துச்சுன்னா எனக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க இத்த பெரிய ஹெலிகாப்டர் வர அந்த ஃபேனில் மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது வெயிட் தாங்க முடியாமல் தலை மேலே விழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? என்னடா ஆகும்? என்னடா சீலிங்ல ஃபேனை காணோம்? கீழே டேபிள்ல போறோம். என்னடா ஒரு சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் ஆயிருக்குது. கண்ணாட் ஓஹோ. இப்போ இதில் இப்போ இதில் தண்ணி போகிறத நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போ எதுக்கு இதில் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதானே. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு. என்ன போகுதோ அதை அப்படியே விட்டுறணும், லெட் இட் கோ. அதை விட்டுவிட்டு அதை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறது, எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் தப்பு. சாமந்தி பூ. ஐயோ, இவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியல. சாமந்தி பூவை தண்ணியில் போட்டு எண்ணெயில் போட்டு என்ன கொடுமை. அதுக்கு டெக்கரேஷனாக ஒரு சாமந்தி பூ வர மேலே. இவங்கள இந்த வெள்ளை சாமந்தி பூ இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. பூக்களே சற்று உஷாராயிருங்கள். எதெல்லாம் ட்ரை பண்றாங்க பாருங்க. நீங்க இந்த பூவை தாண்டி விதை அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. இந்த அரளி விதை இதெல்லாம் கூட நீங்க வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமே. இந்த சாமந்தி பூ போண்டா வச்சு நான் ஒரு பாடல் ரெடி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். சாமந்தி பூவுக்கும் பஜ்ஜிக்கும் என்னைக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை. தப்பு 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 தப்பு, ரொம்ப தப்பு. வேணாண்டா, தப்பு பண்ற. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் இல்லை. இது வந்து என்ன கேட்டால் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட லவ்வர் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ணி பீஸாக வெட்டி மொத்தமாக எடுத்து பேரலுக்குள்ளே போட்டு சிமெண்ட் கலவையை வச்சு மூடி இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தையும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்பா வந்துட்டு ட்ரம்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸ் இது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டியுமே பல இடத்துல வந்துட்டு பேசப்பட்டுச்சு. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணி அதே மாதிரியான ஒரு ட்ரம்மை வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஒரு மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கறது வந்து அவ்வளோ கரெக்டாக பட்டல. இந்த கேஸை பற்றி கூட நம்ம சாமி ஸ்பாட் சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதுவும் பாவம் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவே தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஜோக்ஸு மீம்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் முத கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தர்றது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சில மோசமான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை கூட வந்து வேற ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் இதில் நான் நிறைய ஆங்கிளில் பார்க்குறேன், ஆனால் எந்த ஆங்கிலையுமே எனக்கு ஃபன்னாக தெரில. நான் ரீசெண்டாகவே பார்க்குறேன் ட்ரம்மு குக்கர் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். சாக்லேட் பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, முட்டை, எண்ணெய்,
ஐயா அது வேற ஒரு மாதிரி இருக்குமே. மாவோடு அப்படியே சாப்பிடும் போது அந்த பிஸ்கெட்டு க்ரீம்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ண பார்த்தீங்களா, சுத்தமாக நல்லா இருக்காது, கேவலமாக இருக்கும். முன்னாடி சொன்னதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். நீங்கள் அரளி விதையில் இதை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. புது புது டிஷ்ஷை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேரில் புது புது டிசீசஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, எண்ணெயை ஊற்றி, முட்டையை ஊற்றி, மறுபடியும் அதை ஹீட் பண்ணி, இதெல்லாம் கரெக்டாக வயிற்றுல போய் செட்டில் ஆச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒருத்தங்க ரெகுலராக ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஒரு சீரியஸான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். ஏற்கனவே பண்ணி வச்ச ஃபுட்டை எடுத்து இன்னொன்று பண்ணுறது, அதாவது ஏற்கனவே ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு எடுத்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அது எப்படி ரியாக்ட் ஆகும், வயிற்றுக்குள்ள போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னே தெரியாது. பக்கமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. வாட்டர்மெலான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி பரோட்டா மாவுக்குள்ள போட்டு வாட்டர்மெலான் பரோட்டான்னு சொல்லி அங்கே வித்துருக்காங்க. இந்த விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலான் பரோட்டா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குமோனே பல பேர் வந்திருக்காங்க. அதுவும் வெயிலுக்கு எதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்துருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இந்த மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கும் போது இது கரெக்டாக இருக்குமா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு பார்த்துட்டு குக் பண்ணுறது நல்லது. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னாகவும் ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறத கீழே ஒரு குட்டி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட்டின் போடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.